ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் பாயில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து தோசைக்கல் எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போது நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கல் சுற்றி ரவுண்டாக வர மாதிரி நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம லைட்டாக வந்து தூள் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மிளகாய் தூள் லைட்டாக, கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதை நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஒரு சின்ன பாக்கெட் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குது. நான் அது வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆஃப் பாயில் வந்து எழுந்திரிச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஆஃப் பாயில் வந்து ரெடி. Like the attention, girl, I know you. But you're everything I want in life. We're fighting danger like kung fu. The love I feel is deep inside. The others don't matter. இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ, பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.